விருச்சிகம் ராசிக்கு 2026 செப்டம்பர் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இதை ஒரு கைடன்ஸா மட்டும் எடுத்துங்க. விருச்சிகம் ராசிக்கு காலம் கடந்த ஞானம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில விஷயங்கள்ல சீர்தூக்கி பார்க்கக்கூடிய காலகட்டம். இந்த ஏப்ரல் மே மாதங்கள்ல ஏற்பட்ட பாதிப்புகள் அல்லது மாற்றங்களை இந்த நேரத்துல நீங்க ரிவைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய காலகட்டம். அந்த நேரத்துல நீங்க ஒருத்தர்கிட்ட நடந்து கொண்ட விதம் அல்லது அவங்க கிட்ட பழகியது அல்லது அவங்களை விட்டு விலகியது, அந்த இடத்துக்கு போகாம இருந்திருக்கலாம் அல்லது போயிருந்திருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஒரு ஜட்ஜ் பண்ணக்கூடிய காலகட்டம், ஒரு ரிவைஸ் பண்ணுவீங்க. எது தவறு எது சரி என்பதை இந்த காலகட்டத்தில் புரியும். இந்த முடிவு எடுக்காம இருந்திருந்தாக இந்த நேரத்துல கொஞ்சம் சிறப்பாகவே இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு இருக்கக்கூடிய காலகட்டம். அல்லது இந்த முடிவு எடுத்திருக்கணும், இதை எடுத்திருந்தா இன்னும் இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தெளிவு வரக்கூடிய காலகட்டம். ஸோ அந்த வகையில இந்த செப்டம்பர் மாதம் ஒரு ஞானத்தையும் ஒரு தேடலையும் உங்களுக்கு விதைத்து விட்டு போகும். அந்த வகையில பாத்தீங்கன்னா சூரியன் கேது இணைவு 10ஆம் பாவகத்துல முதல் மாதம் 18 நாள் செப்டம்பர் 18 வரையிலும் சூரியன் ஆட்சி, கேது இருக்கு. புதன் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை இருக்கும். செப்டம்பர் 7க்கு பிறகு லாபஸ்தானாதிபதி மற்றும் 8 குடிவன் ஆட்சி உச்சம் புதன். செவ்வாய் மாதத்தோட முதல் பகுதியில 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு சில தடங்கல்களையும் சில தடுமாற்றத்தையும் கொடுத்தாலும், மாதத்தோட பிற்பகுதியில செப்டம்பர் 18ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி ஏற்பட்டு கடகத்துக்கு வராரு. கடகத்துல செவ்வாய் நீசம், அங்க உச்ச குருவோட சேரும் போது நீச பங்கம் ஆகுது. அப்போ தடங்கல்கள், தடைகள், எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள் இவற்றை நீங்க வெல்லக்கூடிய வாய்ப்பு மாதத்தோட பிற்பகுதியில சிறப்பாக இருக்கு. தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு தளராத முயற்சியோடு செயல்படுவீங்க. ஆனாலும் சில விஷயங்கள்ல மாதத்தோட முதல் பகுதியில கவனமாக இருக்கணும். சில விஷயங்கள்ல நம்ம கவனமாகவும் இருக்கணும். அதை பத்தி இந்த வீடியோல நாம பொது பலனாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த விருச்சிக ராசிக்கு ஏமாற்றம், சில தடைகள், சில போராட்டங்கள், உடல்நலத்தில் தொந்தரவுகள், பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் இப்படி இருந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமானாக்க இந்த பிரச்சனைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். கடந்த காலத்துல இந்த பிரச்சனை சார்பாக நீங்க செயல்பட்ட விதத்தை நீங்க ஜட்ஜ் பண்ணி அதுக்கு ஒரு சரியான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டம். சில பேருக்கு வீடு சம்பந்தமா சில எதிரிகள், அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவர்களால பிரச்சனை, சொத்து தகராறுகள் சில பேருக்கு இருக்கும். சகோதர வழி உறவு நிலையில சொத்து தகராறு பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு அண்ட அயலார்களால தொந்தரவுகள், பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைக்கு செயல்பட்ட விதம், கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைக்கு நீங்க செயல்பட்ட விதத்தை நீங்க சீர்தூக்கி பார்த்து இந்த நேரத்துல ஒரு கரெக்டான வேலை பயணிக்கக்கூடிய காலகட்டம், சரியான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம்னு போன ஆகஸ்ட் மாசத்துலயும் சொல்லியிருந்தேன். இந்த மாசத்துல தெள்ள தெளிவா உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இந்த மாதம் முடியும் போது, இந்த மாதத்துல சூரியன் ஆட்சி, சூரியனோட கேது இருக்கிறதுனால, இந்த செவ்வாய் 8ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால சில முயற்சி தடைகள் மாதத்தோட தொடக்கத்தில் இருக்கும். அரசு சார்பா சில முயற்சிகள் பண்றீங்க, காரியம் ஆகணும்னாக்க தடைகள் ஏற்படும். அதே போல அரசு பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய டார்ச்சர், டென்ஷன், ஒர்க் ப்ரெஷர் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே போல அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நெருக்கடி இருந்தாலும் ஊதிய உயர்வோ பதவி உயர்வுக்கான செய்திகள் வர்றதோ போன்றவையும் இந்த காலகட்ட மாதத்தோட பிற்பகுதியில் அதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஸோ அப்போ ஒரு இடமாற்றம் உண்டு பதவி உயர்வோட. அந்த இடமாற்றம் பாசிட்டிவா இல்லாம கூட இருக்கலாம், தூரமா இருக்கலாம். ஆனா அந்த பதவி உயர்வு வேணும்னாக்க அந்த இடமாற்றத்தை நீங்க ஏத்துக்கிற மாதிரியான சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும் மாதத்தோட பிற்பகுதியில. அதே போல உங்களுக்கு இந்த காலகட்டத்துல 7 குடிவன் சுக்கிரன் ஆட்சி பெற்று 12ஆம் பாவகத்தில் இருக்கு. 12ஆம் பாவகத்துல ஆட்சி பெற்று சுக்கிரன் இருக்கிறதுனால வீடு வாகனம் வகையில செலவுகள் உண்டு, விரயங்கள் உண்டு. வாழ்க்கை துணைவர் வகையிலையும் செலவுகள் ஏற்படும். தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நெருக்கம் ஏற்படும். சற்று தள்ளி இருக்கிறீங்க, ஆளுக்கு தனித்தனியா ரூம்ல தூங்கிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த மாதத்தை பொறுத்தவரை இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால பிரிந்த கணவன் மனைவி, தற்காலிகமாக பிரிந்தவர்கள் கூட இந்த நேரத்துல அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வரலாம், அவங்களோட சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அயன போகஸ்தானத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று 7 குடிவன் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல நண்பர்கள் வகையில செலவுகள், நட்புக்கு உதவி செய்யறது, அதே போல வாழ்க்கை துணையோர் வகையில செலவுகள், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, சில பேர் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது,
அல்லது சில பேர் வாகன மாற்றம், புதிய வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான சுப விரயங்கள் நிறையவே ஏற்படும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அது பாசிட்டிவான விஷயம்தான். சில பேருக்கு வந்து எதிர்பாலினர் உறவு, நட்பு போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்த நட்பு போன்றவற்றால் உங்களுக்கு செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆல்ரெடி ஒரு காதல்ல இருக்கீங்க அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா கூட அவங்களோட வந்து மன வருத்தத்தோடு இருக்கீங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வருமானு எதிர்பார்க்கறீங்கன்னா நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே சமயத்துல இந்த காலகட்டத்துல அவங்களால உங்களுக்கு செலவுகள், விரயங்கள் போன்றவையும் ஏற்படும். 5ஆம் பாவத்துல சனி வக்ரமாய் இருக்கிறதுனால பிள்ளைகள் பற்றிய கவலை இல்லாம தான் இருப்பீங்க. பிள்ளைகள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல பிள்ளைகளும் நல்லாவே படிப்பாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பிள்ளைகளுக்கு சுப காரியம் போன்றவருக்காக ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்கன்னா அது செட் ஆகிறதுக்குமே வாய்ப்பு உண்டு. 5ஆம் இடத்துல சனி வக்ரம் பெற்று இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மாதத்தோட பிற்பகுதியில சூரியன் செப்டம்பர் 18ஆம் தேதி 11ஆம் பாவகத்துக்கு பயிற்சி ஆகிடும். புதனும் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுனால சனி சூரியன் இந்த சமசப்தம பார்வை இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்தவரை பிள்ளைகளின் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. பிள்ளைகள் வகையில கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆனாலும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு சுபகாரியம் செட் ஆகும், பிள்ளைகளால மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படும். அதே போல லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே ஆட்சி உச்சம் பெறதுனால பணவரவை ஏற்படுத்தும். ஏதோ ஒரு வகையில ஒரு புதிய நபரை சந்திப்பீங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பு போய் சேர்றது அல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, பண உதவி பெறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ 11ஆம் பாவகத்துல சூரியன் புதன் சேர்க்கை இருப்பதனால ஆல்ரெடி செய்யக்கூடிய தொழில இருந்து லாபங்கள் வரும். கம்ப்யூட்டர், ஐடி சார்ந்த துறை, மீடியா சார்ந்த துறை, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் பணி, வக்கீல், புரோகிதம், கன்சல்டேஷன் பண்ணக்கூடியவங்க, விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், என்ஜினியரிங் இந்த துறைகளில் இருப்பவர்கள், அரசு பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு அஸ்யூஷுவல் இன்கம் இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூடுதலாக கூட வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல தந்தையின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். தந்தைக்கு பாதிப்பு போன்றவை ஏற்படும். சில பேருக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இந்த 9ஆம் பாவகத்துல குரு பகவான் இருந்து உச்சம் பெற்று இருக்கிறார். மாதத்தோட பிற்பகுதியில செப்டம்பர் 18ஆம் தேதி செவ்வாயோட குரு சேருது. 9ல குரு செவ்வாய் சேர்க்கை குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அதனால பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள், பிரச்சனைகள், சகோதர வகையில் இருக்கக்கூடிய பகை பிரச்சனைகள் ஓயும். பூர்வீக சொத்தை கூட இந்த மாதத்தை பொறுத்தவரை சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது சில பேருக்கு வந்து சொந்த உழைப்பால் கிடைத்த பணத்தில் நீங்க சொத்து வாங்கக்கூடிய அமைப்புமே உண்டு. முயற்சி பண்றீங்கன்னா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. பாக்கியங்கள் கை கொடுக்கும். குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால மாதத்தோட பிற்பகுதியில் சொத்துக்கள் சம்பந்தமான வில்லங்கங்கள் தீரும். வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ஆல்ரெடி உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்க உங்களை விட்டு விலகி போவாங்க. இந்த ஏமாற்றமும் தடுமாற்றமும் நீங்கும். இந்த மாதத்தோட இறுதியில தெளிவான முடிவெடுப்பீங்க. அவசரப்பட்டு பேசிட்டு அவசரப்பட்டு செயல்பட்டுட்டு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை மாறும் மாதத்தோட பிற்பகுதியில. ஸோ மாதத்தோட பிற்பகுதியில செவ்வாய் பயிற்சியாகி நீசபங்கம் ஆகிறது உங்களுக்கு பாசிட்டிவ். ஆனா 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அவசரப்பட்டு பேசக்கூடாது. வாக்குவாதங்கள் யார்கிட்டையும் பண்ணாம இருக்கணும். கோபம், டென்ஷனை கைவிடுறது நல்லது. அதே போல ஒரு நெருங்கிய நட்பு உறவு இருந்தா கூட அவங்களோட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போகும். மாதத்தோட முதல் பகுதியில செப்டம்பர் 18 வரையில கணவன் மனைவி உறவு நிலையில கூட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வரும். ஆனாலும் ஒரு அந்யுன்யம் இருக்கும், ஒரு நெருக்கம் இருக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. இந்த சுக்கிரன் வந்து 12ஆம் பாவகத்துல ஆட்சி பெற்று மாதம் ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த ராகு பகவானை பொறுத்தவரை ராசிக்கு 4ஆம் இடத்துலயும் கேது 10லயும் இருக்கு. 10ஆம் இடத்துல கேது இருக்கும் போது தொழில ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, எல்லா வேலையும் உங்களுக்கே தருவாங்க. அன்சாட்டிஸ்பேக்ஷன்ங்கிறது கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும். முதல் பகுதியிலும் சரி, மாதத்தோட பிற்பகுதியிலையும். அதே போல லாபங்கள் வரும், அதனால ஆதாயங்கள் உண்டு. எந்த தொழிலா இருந்தாலும் வேலை அதிகமா இருக்கும், ஆனாலும் அதற்கு உண்டான ரெகக்னிஷன் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் 4ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால சூரியனுடைய சமசப்தம பார்வையில ராகு மாதத்தோட முதல் பகுதியில் இருக்கிறதுனால தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க, உங்களின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திங்க. எமோஷனல் ஆகக்கூடிய சூழ்நிலையும் மாதத்தோட தொடக்கத்தில் இருக்கும். தடுமாற்றங்களும் இருக்கும் மாதத்தோட தொடக்கத்துல. ஆனா அது பிற்பகுதியில உங்களுக்கு தடுமாற்றம் நீங்கும். ஏற்கனவே பட்ட துன்பத்தால உங்களுக்கு ஒரு ஞானம் பிறக்கும். அதன் மூலம் யார் எப்படி, எதற்காக இந்த மாதிரி நம்ம செயல்பட்டோம் அல்லது ஏன் செயல்படாம விட்டோம் என்பதையெல்லாம் உங்களுக்கு ஒரு
உங்களை வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். 4ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறதுனால வேலை விஷயமா நீங்க ஒரு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும், அலைச்சல் இருக்கும். ஆல்ரெடி வீடு மாற்றம் இடமாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. சொத்துக்கள் வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீரக்கூடிய வாய்ப்புமே உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். ஸோ அதுல ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. வாழ்க்கை துணைவர் வகையில செலவுகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம் இருக்கு. விசாகம் 4ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு கடனை வாங்கி சொத்துக்கள் வாங்குறது அல்லது சுபகாரியத்துக்காக செலவு பண்றது அல்லது ஒரு வாகன கடன் வாங்குறது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். விசாகம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சில பேருக்கு வீடு மாற்றம், புதிய வீட்டு குடி போறது போன்றவை ஏற்படும். விசாகம் 4ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாகவே இருக்கும், ஒரு அந்யோன்யம் இருக்கும். அதே போல சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு நாள் சண்டை ஒரு நாள் மகிழ்ச்சின்ற மாதிரி போயிட்டு இருக்கோம். விசாகம் 4ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால மகிழ்ச்சி, பிள்ளைகளுக்கு வரன் பார்க்குறீங்கன்னா செட் ஆகும். அதே போல சில பேருக்குலாம் புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புமே உண்டு. குருவோட பார்வையில இந்த 5ஆம் பாவகம் இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை கிடையாது. தொழில் நல்லா இருக்கும். சில பேருக்கு தொழிலில் ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வுடன் அல்லது ஊதிய உயர்வுடன் இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய திட்டங்களை போடுவீங்க. கடந்த கால தவறுகளை அல்லது கடந்த காலம் செய்யாம விட்டதை நினைத்து இந்த நேரத்துல ஒரு சரியான முடிவெடுப்பீங்க. காலம் கடந்த ஞானம் உங்களுக்கு தான் அதிகமாகவே இருக்கும். உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. முறையான உணவு விஷயத்துல கவனம் செலுத்திங்க. அதே போல பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய கவலைகள், டென்ஷன்கள் நீங்கும். பிள்ளைகள் வந்து முன்னேற்றம் ஏற்படும், அவர்களுக்கு சுபகாரியம் செட் ஆகும். அதே போல பிள்ளைகளின் உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. வருமானம் வந்தாலும் சுப விரயங்கள் நிறைய செலவாகும். திடீர்னு ஒரு பயணம் ஏற்படும், அது ஒரு தொலைதூர பயணமாக கூட ஏற்படும். அதே போல கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு கட்டுறது அல்லது சொத்து வாங்குறது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வீடு அல்லது வாகனம் வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடி பிரச்சனைகள் தீரும். அண்ட அயலார்களுடைய எதிர்ப்பு அல்லது சகோதர வழி எதிர்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும். விரயங்கள் அதிகமாக இருக்கும். அதனால திட்டமிட்டு செலவு பண்ணீங்கன்னா கடன் மேலும் வாங்காம கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு ரீதியான காரியங்கள்ல முதல் பகுதியில தடை இருந்தாலும் மாதத்தோட பிற்பகுதியில எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்ற செய்தியோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு பணிக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு சரியான கான்சென்ட்ரேஷன் ஏற்பட்டு படிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த நேரத்துல தேர்வு வந்தா கூட எழுதுறீங்கன்னா சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்க ஜாதகத்துல அந்த அரசு பணி போறதுக்கான பிராப்தம் இருக்கக்கூடியவர்களுக்கு அது ஏற்படும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை வருமானம் வந்தாலும் சுப விரயங்கள் ஏற்படும். கடனை கொஞ்சம் திருப்பி செலுத்துவீங்க. தாயாரின் உடல்நல விஷயத்திலையும் தந்தையின் உடல்நல விஷயத்திலையும் கவனம் செலுத்துவீங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கும். எதிரிகள், எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். அந்த எதிரி தொல்லையிலிருந்து நீங்க விலகி வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில விஷயங்கள்ல நீங்க வந்து யோசிப்பீங்க. கடந்த கால செயல்பாடுகளை ரிவைண்ட் பண்ணுவீங்க. அதன் மூலம் ஒரு சரியான ஒரு புரிதல்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது வந்து காலம் கடந்த ஞானமாக இருந்தாலும் உங்களுக்கு அது வந்து சரியாக உங்களை கைட் பண்ணும். அதனால சரியான பாதைக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கடந்த கால ஏமாற்றங்கள், கடந்த கால தடுமாற்றங்கள்ல இருந்து நீங்க வெளிவரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து இருக்கு. ஸோ சிறப்பான மாதம் தான். பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்ல திருத்தணி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.